அப்படிங்கிறது மாமியார் தரப்பு. நாராயணன் அப்படிங்கிற ஒரு நாராயணன் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒருவர் முடிச்சு வச்ச கல்யாணம். அவர் தான் இடைத்தரகராக. கவிதை இப்படி நல்லா தான் சொன்னாரு. நாராயணன் செட்டியார் பொல்லாத பெண்ணாக பொறுக்கி வந்து வச்சாரு. வல்லூரை கொண்டு வந்து வாசலிலே விட்டாரு. கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா படத்தினையும் செல்ல வச்சு போனாரு. ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு. உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும். 8 கண்ணு விட்டு இருக்க என் தம்பி மகன் இருக்க குத்துக்கள் ஒண்ண கூட்டி வந்தோம் வீடு வர. மாமியார் மருமகளை சொல்றாங்க பாருங்க. குத்துக்கள் ஒண்ண கூட்டி வந்தோம் வீடு வர. 6000 வரைக்கும் அள்ளி வச்ச சீதனமும் 6 வண்டி சாமானும் அடுக்கி வைத்த பாத்திரமும் சொக்கவெள்ளி பால்குடமும் சோதி மின்னும் ரத்தினமும் பச்சரிசி மூட்டையுடன் பருப்பு வகை அத்தனையும் 8 கல் மூக்குத்தியும் 7 பவன் சங்கிலியும் கண்டசரம் தோடு காப்பு வைர மோதிரமும் கண்டாங்கி பட்டு வகை காசியிலே நீங்கப்பட்டு மெத்தையிலே 10 வகை விரிச்சு வச்ச கம்பளமும் தேக்கு மரம் கடந்து செஞ்சு வச்ச வீரமும் தந்திருப்பா என் தம்பி தன் மகளை தந்திருந்தா. தன்னோட தம்பி மகளை கட்டியிருந்தா இத்தனையும் கிடைச்சிருக்கும். தன் மகளுக்கு வந்தாலே காளியம்மா வாய்க்கரிசி இல்லாம இப்ப வந்திருக்க மருமகளை சொல்றாங்க. வந்தாலே காளியம்மா வாய்க்கரிசி இல்லாம அப்பம் கொடுத்த சொத்து 6 நாள் பேராது. கப்பலிலே வருகிறதுன்னு கதையா கதை படிச்சா. கண்ணா வளர்த்த பிள்ளை காலேஜில் படித்து வந்து மண்ணாடும் ராசா போல் வளர்ந்ததடி என் வீட்டில். பொண்ணா இவ சனியை முத்திக்கிட்டு போனேனே. தம்பி மக சமைச்சா சமையெல்லாம் வாசப்படும். அள்ளி இலையிலிட்டா அடுக்கடுக்கா வெண்ணி வரும். உன்னவர் கையெடுத்தா உள்நாட்டில் நீர்வடியும். கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும். வெண்டைக்காய் பச்சடியும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழிறங்கும் தெய்வம் எல்லாம். அப்படிக்கு சமைப்பாளே அள்ளி அள்ளி வைப்பாளே. அடுப்படிக்கு நாம் போக அவசியமே இல்லாம உட்கார்ந்த பாய் வரைக்கும் ஓடி வந்து வைப்பாளே. இவளும் சமைச்சாலே எல்லாம் தலையெழுத்து. மருமகள் சொல்றாங்க இவளும் சமைச்சாலே எல்லாம் தலையெழுத்து. முருங்கையில கீரை முளையா முளைச்சதடி. விடிஞ்சா எந்திரிச்சா வேறுகாய் இல்லையடி. குப்பையிலே கீரை கொத்தா கிடைச்சதடி. அப்பா இதை எடுத்து அகப்பையிலே கிண்டி விட்டு சப்பாத்தி கள்ளி போல் தையல் இலை போட்டு வச்சாலே சாமி இந்த வடுசார தந்தானே. வந்த நாள் தொட்டு என் மகனை பிரிச்சு வச்சா. எந்த நாள் பாவமோ இப்ப வந்து சுத்துதடி. தலையணை மந்திரத்தால் தாயை பிரிச்சு வச்சா. கொலகாரி வந்து எங்க குடும்பம் பிரிச்சு வச்சா. மலையரசி காளி எங்க மாரியம்மா கேட்கணும். பலகாரம் தின்பதற்கும் பசியே எடுக்கலடி. ராஜா கிளி போல பிள்ளை ஒன்று பெத்தெடுத்தே. பேசா கிளியாச்சு பெண்டாட்டி நினைப்பாச்சு. ஊசல் பணியாரம் உளுந்தவட ஊசலடி. பாருடான்னு போன்னு சொன்னா பார்க்காம போறாண்டி. கேளுடான்னு